இந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து, கால தாமதம் நந்தந்து என் மனமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலும் சகல பாக்கியங்களும் சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் இயேசுவினிடமிருந்து பெருகும்படியாக வாஞ்சித்து நான் அவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு மிகவும் அருமையானவர்கள். உங்களை உயிரை போல ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், ஜனங்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவின் அன்புதான். அவர் உங்கள் மீது அன்பாயிருக்கிறார். நாம் அவர் மீது வைக்கும் அன்பின் நிமித்தம் அல்ல, அந்த அளவின்படி அவர் நம் மீது அன்பு வைப்பதல்ல. நம்முடைய குறைகள் மத்தியிலே, நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலே நாம் அவரை தேடி வந்த ஆண்டவரே, ஒன்றும் முடியல சாமி, எனக்கு நீர்தான் உதவி செய்யும் என்று நாம் சொல்லும் பொழுதுதான் அவருடைய அன்பு அதிகமாக பொங்கி நம் மீது வருகிறது, அதிகமாக வருகிறது. நம்ம நினைக்கிறோம், நான் நீதிமானாக இருந்தால் தான் ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிப்பார், நான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்து என் வாழ்க்கையை பர்ஃபெக்டாக நடத்தினா தான் ஆண்டவர் என்னை நேசிப்பார்னு நினைக்கிறோம். இல்லை, நாம் அதிகமான கஷ்டங்கள் மத்தியிலே, அதிகமான இழப்புகள் மத்தியிலே, ஏன் அதிகமான ஆன்மீக பலவீனத்தின் மத்தியிலே இருக்கும் பொழுதும், தவிக்கும் பொழுதும், எல்லாம் முடிந்து விட்டது, யாரும் என்னை இனி நேசிக்க மாட்டார்கள், இனி எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள், எல்லாரும் என்னை புறக்கணித்து தள்ளிவிடுவார்கள், எனக்கு வழியே கிடையாது என்ற நிலைமையில் நாம் இயேசுவே இந்த நேரத்திலும் என்னை நீ நேசிக்கிறீர் என்று சொல்லி அவரை தேடி வரும் பொழுது அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும் தெரியுமா? என் பிள்ளை என்னை நம்பி வந்துட்டான், என்னை நம்பி வந்துட்டான், இந்த பாவி என்னை நம்பி வந்துட்டான், இந்த பாவி என்னை நம்பி வந்துட்டான் என்று அவர் சொல்வதில் என் பிள்ளை வந்துட்டான், என் மகா வந்துட்டான் என்று அவர் ஆர்ப்பரித்து அன்பை கொட்டுகிறார், அன்பை கொட்டுகிறார். He just pours his love upon us. நீதிமான் மீது அவர் ஊற்றும் அன்பை விட அந்த நிலைமையில் அவரை தேடி வந்து, எனக்கு நீர் உதவி செய்வீர், இந்த நேரத்திலும் என்னை நீர் சேர்த்துக்கொள்வீர், இந்த நேரத்திலும் என்னை தள்ளிவிடாமல் என்னை இனிமேலும் வாழ வைப்பீர்
என்று நம்பிக்கையோடு வரும் ஒவ்வொருவர் மீதும் அன்பை கொட்டுகிறார். அந்த அன்பே நம்மை நம்முடைய இக்கட்டிலிருந்து, நம்முடைய இழிவான நிலைமையிலிருந்து, நம்முடைய சோர்வுகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறது. அதிகமான அன்பு வர வர அதிகமான ஆழத்திலிருந்து அவர் நம்மை உயர்த்துகிறார். நம்மை உலகத்திலே இன்னும் உயர்த்தி வைக்கிறார். அந்த நிலைமையில் கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி வைக்கப் போகிறார். தைரியமாயிருங்கள். ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. அப்படிதான் பாருங்கள், கெட்ட குமாரன் என்ற ஒருவன் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாம் தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொண்டு போய் விபசாரிகளிடமும் இன்னும் பாவமான வழிகளிலும் செலவழித்து போட்டான். அவன் வாழ்க்கையை அழித்து போட்டான். அவங்க அப்பா சொத்தெல்லாம் அழித்து போட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பங்கையெல்லாம் அவன் அழித்து போட்டான். அவங்க அப்பா பேர், மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டான். கடைசியில் பன்னிகள் மத்தியில் போய் உட்கார்ந்துருந்தான். அதுதான் நடக்கும். தகப்பனுடைய அன்பை உணராமல், தகப்பனோடு இருக்காமல், தன்னுடைய பாகத்தை பெற்றுக்கொண்டு தான் அது நிமித்தம் தகப்பனுடைய துணை இல்லாமல் வாழ்க்கையிலே உயர்ந்துவிட முடியும் என்று ஒரு ஆவேசத்தோடு தகப்பனை விட்டு பிரிந்து போகும் ஒவ்வொருவருக்கும் இதுதான் நடக்கும் காரியம். ஆண்டவர் தகப்பன்மாரை கனம் பண்ணுகிறார். இந்த தகப்பனோடு மகன் ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது, மகள் ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவன் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், ரோமர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதிலே புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துரோகம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் என்று பல தரப்பட்ட மக்களை, இழிவான வழிகளில் நடக்கும் மக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள் இவ்விதமான புறங்கூறுகிறவர்கள், தேவ பகைஞர், துரோகம் பண்ணுகிறவர்கள், அகந்தையுள்ளவர்கள், வஞ்சகத்தில் இருப்பவர்களுக்கு இணையாக வைக்கப்படுகிறார்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படிவது அவ்வளவு ஒரு உத்தம காரியம் என்று ஆண்டவன் வைத்திருக்கிறார். அப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களை 26ஆம் வசனத்திலே பாருங்கள். தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2வது மகன் தன் தகப்பனை கனம் பண்ணவே இல்லை. தகப்பன் சொத்து மேலே தான் கண்ணு வச்சிருந்தான். சொத்தை கொடு, நான் போகிறேன் என்று சொல்லி தூக்கிட்டு போனான். ஆண்டவர் அவனை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் பன்னியோட போய் படுத்து கிடந்தான். எல்லா பணம் போச்சு, எல்லா ஆதரவு போச்சு, எல்லா பெருமை போச்சு, எல்லா ஞானம் போச்சு, ஆற்றல் போச்சு, எல்லாம் போச்சு. அது வரைக்கும் ஒருவேளை அவன் ஆற்றல் படைத்தவனாக இருந்திருக்கக்கூடும், ஞானம் படைத்தவனாக இருந்திருக்கக்கூடும். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, உங்கள் அப்பாட்ட ஏண்டா இருக்கிற, நீ போய் பெரிய ஆளாகு, அதுக்கு மூலத்தனத்தை உங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு போ என்று சொல்லியிருக்கக்கூடும். அவன் தன்னுடைய ஞானத்தை எண்ணி, தன்னுடைய ஆற்றலை எண்ணி தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆண்டவர் அப்படிப்பட்டவனை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பன்னியோடு போய் படுத்து கிடந்தான். அநேக முறை நாமும் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் போகிறோம், ஆண்டவருடைய வழி நடத்துதலை தேடாமல் போகிறோம். எனக்கு தெரியும், அவர் இப்படி செஞ்சு மேலே வந்துட்டார், நானும் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு என்ன வழியை வச்சிருக்கிறாரு, நான் எப்படி வாழணும், நான் எப்படி என் குடும்பத்தை நடத்தணும், நான் எப்படி எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கணும், நான் எப்படி படிக்கணும் என்று ஆண்டவர் என்ன திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார், என் பெற்றோர் என்ன திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்காம நம்முடைய இஷ்டப்படி நடக்கும் பொழுது இழிவான இச்சை ரோகங்களுக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறார். என்ன வேதனை பாருங்கள். அப்பொழுதுதான் அவனுக்கு அப்பா ஞாபகம் வருகிறது. லூக்கா 15:17 அவன் சொல்கிறான், புத்தி தெளிந்து இப்படி பேசுகிறான். அவன் மனம் திரும்பின பொழுது புத்தி தெளிந்தான். ஆண்டவர் அவன் புத்தியை மாற்றினார். ஆண்டவர் தான் மாற்றணும். புத்தி மாறினப்போ, தெளிந்த புத்தி அவனுக்கு வந்தப்போ அவன் சொல்கிறான், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன்
இப்போ அதிலிருந்து நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். இன்னொரு இடத்துக்கு போய் எனக்கு உதவி கிடைக்குமான்னு நான் போய் கேட்க மாட்டேன். வேறொருத்தட்ட போய் கேட்க மாட்டேன். என் தகப்பனிடம் போவேன். என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. எங்கள் அப்பா வேலைக்காரரை கூட பூர்த்தியாக வச்சிருக்கிறார். ஏன்னா அவங்க எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க, எங்கள் அப்பாவை கனம் பண்ணி நடக்கிறாங்க. அதனால் நானும் எங்கள் அப்பாட்ட போயிடுவேன். நான் கீழ்ப்படிந்து நடப்பேன்பா என்று சொல்லுவேன். அதுக்கு முன்னால் அவன் சொல்கிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொன்னான். அப்படியே போய் நான் தகப்பனிடம் போய் சொன்னான். அவங்க அப்பா ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிட்டாரு. பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய பெற்றோரிடம் போய் கேட்க வேண்டியதுதான், அப்பாவிடம் கேட்க வேண்டியதுதான். அது கடவுளிடம் கேட்பது போல இருக்கிறது. கடவுள் அதை கேட்டு அவர் மன்னிப்பை கொடுக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னும் யோவான் 16:24 வாசித்து பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்க, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இன்று கேட்பீர்களா? உங்களுக்கு ஒருவேளை அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம். உங்கள் பரம தகப்பனிடம் கேளுங்க, அப்பா, நீர் சொல்வதை நான் கேட்டு நடக்க எனக்கு ஆசை உண்டு, ஆனால் ஜெபமன்லையே சாமி, நான் வேதத்தை வாசிக்காமல் வாழ்கிறேனே. வேதத்தை வாசிக்கும்போது டெய்லி என்னோட நீர் பேசுவீர். அதை நான் ஜெபத்தில், ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வச்சிருக்கிறீர், இதை நிறைவேற்றும் என்று நான் ஜெபமன்லையே சுவாமி என்னை மன்னியும் என்று சொல்வீர்களா? இன்று முதல் அந்த கெட்ட குமாரன் சொன்னது போல நான் எழுந்து எங்கள் அப்பாட்ட போவேன். ரெண்டாவது, என்னை மன்னிச்சிரோன்னு சொல்லுவேன். உமக்கு முன்பதாகும் இன்னும் பரலோகத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னி. மூணாவது, நான் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு கிருபைத்தார். வேலைக்காரனை போல கீழ்ப்படிந்து நடப்பேன். எங்கள் அப்பா எனக்கு நல்லது தான் சொல்வார், நல்லது தான் செய்ய வைப்பார், அதை நம்பி நான் நடப்பேன் என்று சொல்வீர்களா? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாத சந்தோஷத்தினால் நிரம்பின ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கவலைப்படாதிருங்கள். இன்று அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்னும் அவனுக்கு என்ன சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார் பாருங்கள். லூக்கா 15:22 தகப்பன் சொல்கிறார், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, என் பிள்ளைக்கு உயர்ந்த வஸ்திரத்தை போடணும், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க. கனத்தை ஆண்டவன் உங்களுக்கு தருவார், உங்கள் அப்பா மூலமாக தருவார். உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் ஆசீர்வாதத்தை செழிக்க வச்சு உங்களுக்கு கனமான வாழ்க்கையை உருவாக்கும்படி அவர் செய்வார். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா செழிப்படைவதற்கு உங்கள் கையில் தான் இருக்குது. ரெண்டாவது, இவனுக்கு கைக்கு மோதிரத்தை அணிவியுங்கள், என்னுடைய அதிகாரத்தின் மோதிரம். இவன் செய்வதெல்லாம் இனி வாய்க்கும், அத்தனையும் செய்யத்தக்கதான ஆற்றல் இவனுக்கு வரட்டும், இவளுக்கு வரட்டும். நான் அருமை செல்ல பிள்ளைகளை, ஆண்டவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுக்க போகிறான். படித்தால் அதில் வெற்றி, வேலை செய்தால் வெற்றி, அத்தனையிலும் வெற்றி. அதிகாரமுடைய மோதிரத்தை அணிந்தவர்களாக இருப்பீர்கள். இன்னும் கடைசியாக பாதரட்சைகளை போடுங்கள். காலிலே பாதரட்சை வரும் பொழுது எல்லாம் சமாதானமாய் இருக்கும் என்று அது குறிக்கிறது. சமாதானத்துக்கான பாதரட்சை, சமாதானத்துக்கான காலில் அணிகலன், செருப்பு, எல்லாம் சமாதானமாயிருக்கும். போகிற இடம்லாம் சமாதானம். எல்லாரும் உங்களை கனம் பண்ணுவார்கள், எல்லாரும் உங்களை நேசிப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும், நிறைவாயிருக்கும். இந்த தகப்பனை தேடி ஓடி வந்த அந்த மகனுக்கு இதை தகப்பன் கொடுத்தார். சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி செய்தார். அதோடு கூட ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினார். எல்லாரும் சந்தோஷப்படுங்க, என் பிள்ளை திரும்ப வந்துட்டான், அவனுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு, அவன் கேட்டுட்டான், நான் அவனுக்கு சந்தோஷம் உண்டாக கொடுத்து விட்டேன் என்று அவனும் தன் வீட்டாரும் மகனோடு சேர்ந்து சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நேரத்தில் மூத்த குமாரன் வந்தான். அவனுக்கு கோபம்,
எங்கள் அப்பா ஆஸ்தியை கெடுத்தவனை, அழித்தவனை எங்கள் அப்பா திரும்ப கூப்பிட்டு அவனை சந்தோஷமடைய வச்சிட்டார் என்று அவன் கோபமடைந்தான். அப்பொழுது தகப்பன் போய் அவனோடு பேசின பொழுது அவன் சொன்னான், அப்பா, உங்களுக்காக இத்தனை வருஷம் உத்தமமாக உழைச்சேன். எனக்கு என் சிநேகிதரோடு சந்தோஷமாக இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீங்கள் கொடுக்கலையே என்று சொன்னான். உங்கள் அப்பா சொன்னார், எல்லாம் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உன்னோடது தானேப்பா, நீ கேட்கவே இல்லையே. நீ கேட்டிருந்தா உனக்கு கொடுப்பேன். எல்லாம் உன்னை சுற்றி தான் இருக்குது, எல்லாம் உனக்கு உரியதாக தானே இருக்கிறது. ஆனால் நீ கேட்கவே இல்லையே. நீ கேளு, அப்போ நான் கொடுக்காமல் இருக்கிறேன்னான்னு பாரு. உன் தம்பி கெட்ட குமாரனாக தான் இருந்தான், ஆனால் அவன் வந்து என்கிட்ட கேட்டான். நான் சொன்னான், எங்கள் அப்பா என்னை மன்னிப்பார், என்னை திரும்பவும் எடுப்பார், என்னை வாழ வைப்பார். என்னை நம்பி வந்துட்டான். அவன் எப்படி இருக்கிறானோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்கிட்ட வந்துட்டான். அவன் குற்றங்களை நான் பார்ப்பதில்லை. அவன் என்னை தேடி வந்து என்கிட்ட வாயை திறந்து, அப்பா எனக்கு இதை தாரும் என்று கேட்டுவிட்டான். அது எனக்கு போதும். நீ கேட்கவே இல்லை, அதனால உனக்கு சுற்றிலும் எல்லா பாக்கியம் இருந்தாலும் நீ அனுபவிக்க முடியல. எனக்கு அருமையானவர்களே, என்று ஆண்டவர் நம்மையும் பார்த்து அப்படிதான் சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு என்னென்ன தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறேனோ அதை நீங்கள் அறிந்து பெற்றுக்கொள்ளும்படி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லுவேன். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள், அதை நான் தருவேன். இன்று முதல் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தின்படியே நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். அவருடைய பங்காளராக இருக்கிறீர்கள். அவருக்கு உழைக்கிறீர்கள். அவருக்கென்று தியாகம் பண்ணி இருக்கிறீர்கள். அவருடைய தீர்மானத்தின்படியும் நடவுங்கள். ஒவ்வொரு நாளும் அது ரொம்ப முக்கியமான காரியம். ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு இது வேணும், எங்கள் அப்பாவுக்கு இது வேணும், எங்கள் அம்மாவுக்கு இது வேணும். கேளுங்க. அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை சுத்திகரிப்பார். அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆண்டவர் கனமுடையவர்களாக வைப்பார், சமாதானமுடையவர்களாக வைப்பார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த பாக்கியத்தை என்று உங்களுக்கு ஆண்டவர் தரும்படி உங்களுக்காக நான் மன்றாட விரும்புகிறேன். பிரார்த்தனை செய்வோமா? ஏசப்பா, எங்களுக்கு அப்பா நீர் சுவாமி. இந்த உலகத்திலே எங்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் அப்பா? யாரும் கிடையாது. எல்லாம் மனுஷர் தான் சுவாமி. அவங்களுக்கே பலவீனம், அவங்களுக்கே சோர்வு, அவங்களுக்கே பாடு இருக்குது. நாங்கள் எங்கே போய் யார்கிட்ட முழு தீர்வையும் பெறுவது? உண்மையே நம்பியிருக்கிறோம். என்றாலும் அப்பா, உம்மிடம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்காததற்காக மன்னிய சாமி. நீங்கள் என்ன தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறீரோ, நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ, அதை அறியாமல் நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. இன்னும் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அப்பா அம்மா சொல்லை கேட்காமல் இருந்தால் தயவு செய்து அவர்கள் இருதயத்தை என்று மாற்றி, எங்கள் அப்பாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கட்டும், எங்கள் அம்மாட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அவர்களுக்கு உரிய வகையில் நான் வாழட்டும் என்று சொல்லி அவள் இருதயத்தை திருப்பும்படி அருள் புரியும் சாமி. அருள் புரியும் அப்பா. அப்படி இழிவான இச்சைகளுக்கு யாராவது கீழ்ப்படியாதது நிமித்தம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்களை மன்னிய சாமி, அவர்களை மன்னிய சாமி. முதல் ரத்தத்தினால் கழுவ சுவாமி, கழுவு. சுத்திகரி. இன்று தங்கள் பெற்றோரிடம் அவர்கள் திரும்பட்டும். தகப்பனாகி உம்மிடம் திரும்பட்டும் சாமி. அவள் எழுந்து வரட்டும், மன்னிப்பு கேட்கட்டும். இன்று முதல் கீழ்ப்படுதலின் ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும், எங்கள் அனைவருக்குள்ளும் இறங்கட்டும். அது சத்தத்தை கேட்க அருள் புரியும், அதன்படி நடக்க அருள் புரியும், ஜெபம் செய்ய அருள் புரியும். அது மகிமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, இன்று முதல் உம்மிடம் திரும்பி வந்த பிள்ளைகளை முத்தமிட்டு சுவாமி அவர்களுக்கு கனத்தை தாரும்,
கனத்தை தாரும். எல்லா கனவீனத்தையும் இன்று எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தில். அது மறைவதாக சுவாமி, மறைவதாக. கனத்துக்குரிய குடும்ப வாழ்க்கை, கனத்துக்குரிய படிப்பு, கனத்துக்குரிய செல்வாக்கு, கனத்துக்குரிய பரிசுத்தம் அவர்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில், நிரப்பட்டும். இயேசுப்பா, எல்லாம் சமாதானமாக இருக்கட்டும். போற இடம்லாம் சமாதானம், செய்வதெல்லாவற்றிலும் சமாதானம், சுகத்திலே சமாதானம், உறவுகளிலே சமாதானம் உண்டாயிருப்பதாக. அவர்கள் மீது இந்த ஆசீர்வாதம் இறங்குவதாக சுவாமி, இறங்குவதாக. இயேசுப்பா, இன்று முதல் உமது பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். சகலத்தையும் நன்றாக செய்ய அதிகாரம் அவர்கள் ஆவியையும் அவள் மனதையும் நிரப்புவதாக ராஜா, நிரப்புவதாக. அது மகிமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாமையின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி நரகத்திற்கு எறிகிறோம். தற்பெருமையின் ஆவியை பிடுங்கி நரகத்திற்கு எறிகிறேன். இன்று முதல் தங்களை வேலைக்காரரை போல உமக்கு முன்பதாக தாழ்த்தி உமது சத்தத்தை கேட்டு சந்தோஷமாய் உம்மை பின்பற்ற, பெற்றோரை பின்பற்ற, பெற்றோரை கனம் பண்ண ஒவ்வொருவருக்கும் அருள் புரியும். நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலிருந்து அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுப்பா, யார் யாருக்கு ஆரோக்கியம் வேண்டுமோ அதை தாரும். நோய்களையெல்லாம் எடுத்து போடும், சுகவீனமெல்லாம் எடுத்து போடும், தலை மைக்ரேனை எடுத்து போடும் சுவாமி. மைக்ரேன் இப்பொழுது அவர்களை விட்டு அகன்று போவதாக, தலைவலி மறைவதாக, தலை சுற்று மறைவதாக சுவாமி. பலவீன ஆவிகள் மறைவதாக, அவர்களை கெடுக்கும் பயமுள்ள ஆவி அவர்களை விட்டு அகன்று போவதாக. சருமத்திலே நோயெல்லாம் கரையட்டும், சரும நோயெல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். திகிலின் ஆவி மறையட்டும், சமாதானத்தின் ஆவி இறங்கட்டும். இந்த கிருபையை பெருகச் செய்வதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஆண்டவனை குடிகார கணவன்மாரை மாற்றும், மாற்றும், மாற்றும். அவர்களுக்கும் இந்த அன்பின் ஆவி, கீழ்ப்படிதலின் ஆவி இந்த நேரத்தில் அவர்களுக்குள் இறங்கட்டும் சாமி, இறங்கட்டும் அப்பா. உமது ஜீவன் இறங்கட்டும். ஜெயச்சந்திரன், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குவதை பார்க்கிறேன். மிஸ்டர் ஜெயச்சந்திரன், உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதே, இன்று கீழ்ப்படுதலின் ஆவிக்குள் பிரவேசியுங்கள். கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள் இறங்குகிறது, உங்களை மாற்றுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபார் தை வண்டர்ஃபுல் பிரசன்ஸ். ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு அவர்களை மறுரூபப்படுத்துவதற்காக நன்றி இயேசுப்பா. மது மகிமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாய் அவர்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவனே, பிறந்த நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே ஆசீர்வதியும் சாமி. திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வதித்து கனம் பண்ணும் அப்பா. இழப்பின் நிமித்தம் தவிக்கும் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் ஆறுதல் படுத்தும் சாமி. அவர்கள் வீட்டை கட்டும், குடும்பத்தை கட்டும், வாழ்க்கையை கட்டும், சமாதானத்தோடு வாழட்டும். இந்த கிருபை தருவதற்காக நன்றி இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை தாங்கி அதற்காக ஜெபம் பண்ணி எங்களை சுமந்து கொண்டு வரும் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆண்டவன் ஆசீர்வதிப்பாராக. நூறத்தனையாய் உங்களை பலப்படுத்துவாராக. God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, சென்னை 28.